மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாம் கர்த்தாதி கர்த்தருடைய பரிசுத்த இரத்தம் அவருடைய விழாவிலிருந்து இன்றைக்கும் உலகமெங்கும் பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. எங்கே மனம் திரும்புவார்களோ அவர்கள் பாவங்களை பரிபூர்ணமாய் கழுவிவிடும். அவருடைய விழாவிலிருந்து வடியும் ஜீவ தண்ணீர், ஆவியானவருடைய அபிஷேகம் வடிந்து கொண்டே இருக்கிறது. மனம் திரும்பிய பிள்ளைகள் மேல் ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. எத்தனை இரக்கமுள்ள தேவன்! இந்த செய்தி வழியாய் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசுகிறார். உங்களுக்குள் பாவம் வாசம் என்ன ஒருபோதும் இடம் கொடுக்கவே வேண்டாம். சங்கீதம் 7ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாய் சொல்கிறது: தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். ஆமென். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் பாவத்தை வெறுக்கிறவர், அருவருக்கிறவர், அழிக்கிறவர். எந்த அளவுக்கு பாவத்தை தேவன் அருவருத்தார் என்றால், பாவமறியாத தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மேல் உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் சாபங்களை, உலகத்தின் துக்க நோய்களை, உலகத்தின் சாவை பிதாவாகிய தேவன் சிலுவையில் வைத்தார். பாவமறியாத இயேசு மனித குலம் முழுவதின் பாவத்தையும் சாவையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அந்த அளவுக்கு தேவன் பாவத்தின் மேல் கோபப்படுகிறவர், பாவியின் மேல் மனதுருகிறவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. நமக்குள் பாவம் நுழையாதபடிக்கு நம்மை தடுக்கவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு நமக்குள் பாவ சிந்தையை விதையாக கொண்டு வரலாம். பலரோடு பேசும்போது, பழகும்போது, பல காரியங்களில் ஈடுபடும் போது, பல நேரத்தில் செல்போனை நீங்கள் ஏதோ காரியத்துக்கு என்று பார்க்கும்போது கூட தவறான படங்கள் உங்கள் சிந்தனைகளை மாற்றிவிடும். மற்றவரோடு பேசும்போது, பழகும்போதும் தவறான எண்ணங்கள் நுழைந்துவிடும். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். பாவம் உங்களுக்குள் வாசம் பண்ண இடம் தர வேண்டாம். என்றால் பாவம் தேவனை கோபப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நம்முடைய கோபத்தெல்லாம் ஆண்டவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார், நம்மேல் வைத்த நித்திய அன்பு. ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவரே, பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு புது அபிஷேகத்தை தாரும், புது வல்லமே தாரும். உம்மை என்றென்று நான் ஆராதிப்பேன், உயர்த்துவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் வழியாய் மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, பாவத்தின் நீர் அருவருத்த தேவன், பாவமறியாத உமது ஒரே பேரான குமாரன் இயேசுவின் மேல் எங்கள் கோபத்தெல்லாம் சிலுவையில் அவர் மேல் வைத்தீர். எங்களுக்காக இயேசுவே, நீர் உயிரையே கொடுத்து பிதாவின் ஆக்கினை ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்தீர். பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழத்தான் எங்களை ரட்சித்தீர். என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளுக்கு ஆவியானவருடைய முத்திரை தாரும், உடைய வேத வசனத்தின் வல்லமை தாரும். உம்மை என்றென்று நாங்கள் வாழ்த்தி உயர்த்துகிறோம். உமக்கு சித்தமானது செய்து சத்துருவை ஜெயிக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.